நீங்க சொல்றத பார்த்தா விஜய் பயங்கரமான சுயநலவாதிகள் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. சைக்கிக் கேரக்டருங்க இன்னைக்கு. சைக்கோவா விஜயா? நிஜம் இது. இதை விடுங்க, நீங்க சொல்றது தயாரிப்பாளர் சங்கம் நீங்க சொல்றது தனி வீடியோ இல்ல இல்ல விஜய் மீது ஒரே ஒரு பாம்பு தூக்கி போற மாதிரி இருக்கு. அதை விடுங்க, அதோட இன்னொரு பாம்பு சார். அதோட இன்னொரு பெரிய பாம்பு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எடிட்டர் நானும் ஒரு காரணமா இருந்திருப்பேன்னு எடிட்டர் சங்கத்திலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. இதுக்கு எடிட்டர் மட்டும்தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரு கூட நடிச்சப்போ ரிச்சா பலோட்டோட ஆபாச வீடியோ வெளியில வந்தது? யாரு கூட நடிச்சப்போ திரிஷா பாத்ரூம்ல குளிக்கிறது வெளியில வந்தது? பார்த்துருக்கீங்களா? அதை விஜய் கூட ஆதி படம் நினைக்கிறேன், திரிஷாவோட வீடியோ. இன்னொரு நடிகை சொன்னீங்க, ரிச்சா பலோட், ஷாஜகான். மின்னலை பிடித்து ஷாஜகான் பட ஹீரோயின். அந்த படத்தோட ஹீரோயின் ஆபாச வீடியோ வெளியில வந்ததா? இந்த திரிஷா, இந்த ரிச்சா, ஷாஜகான் ஹீரோயின், உங்களோட ஆபாச வீடியோல யார் வெளியிடுறா? அதுதான் நீங்க தான் கேட்கணும். இன்னைக்கு ஜனநாயகனும் வெளிவந்துருச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி. அப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கும் திரிஷா ஆபாச வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கும் கனெக்ட் இருக்கா? ரிச்சா பலோட் வீடியோ ரிலீஸ் ஆனது சார். இவர் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் சார். விஜய் ஜெயிக்க இன்னைக்கு அப்படிதான் மக்கள் பின்னாடியே ஓடுது, அவர் பின்னாடியே. நீங்க சொல்றத பார்த்தா விஜய்ங்கிற பேரை பார்த்தாலே, விஜய்ங்கிற படத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. இத்தனை படம் பண்ணியிருக்கான் அந்த பிரவீனா, அந்த எடிட்டர். ஒரு படத்தோட வீடியோ எடிட்டிங் ரூம்லேருந்து போகல. இந்த படத்தோட இப்போ நீங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன். நான் விஜய் சொன்ன கேட்பேனா கேட்க மாட்டேன்? நான் யோசிச்சு பாருங்க. கேட்போம். யார் சொன்னாலும் விஜய் கேட்போம் இல்லைங்களா? அதுதான் விஜய். ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு அப்படி ஒரு மாசு இருக்குது. இப்படி தான் நடந்திருக்கும். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம்னா வேற லெவலில் போகும். நான் அபாண்டமாலாம் குற்றச்சாட்டு வைக்கல.